சத்துரு விழுகிற வரைக்கும் உன் துதிய நீ விடக்கூடாது. அல்லேலூயா. துதிகளுக்கு முன்னாக நிற்கக்கூடிய தைரியம் சாத்தானுக்கு கிடையாது. அல்லேலூயா. ஏனென்றால் துதிகள் எங்கே இருக்கிறதோ அங்கே தேவன் வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. இந்த ரகசியம் நம்ம தாவீதுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அல்லேலூயா. ஆமா, கர்த்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன். எந்த சூழ்நிலையிலையும் என் வாயில அவரை ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. ஆமா, அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். அவருடைய துதி எப்பொழுதும் என் வாயில இருக்கும். வாயில இருக்குமா? துதி எப்படின்னா ஒரு மகிழ்ச்சியின் சத்தம். அல்லேலூயா. அது ஒரு கம்பீர சத்தம். அப்படி நினைக்கிறீங்களா? ஆமா, அழுதுட்டு இருக்கிறவங்க துதிப்பாங்களா? அல்லேலூயா. ஆமா, சந்தோஷம் உள்ள இருந்தா ஸ்தோத்திரம் ஆட்டோமேட்டிக்கா வரும். அல்லேலூயா. நான் சொல்றேன், ஸ்தோத்திரம் வாயில இருந்தா சந்தோஷப்படக்கூடிய காரியங்கள் உன் வாழ்க்கையில நடக்கும். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் துதித்து கொண்டிருந்த பொழுது, நீங்க துதி செய்தீங்க இல்லையா, உங்களுக்கு விரோதமான எரிகோ கோட்டைகள் உடைந்து போயிற்று. உடைஞ்சிருச்சு. அந்த கோட்டை ஒண்ணுதான் அந்த எரிகோவுக்கு அதை காப்பாத்தி நின்னது. அல்லேலூயா. ஆமா, இனி உனக்கு முன்பாக நிற்கக்கூடிய வல்லமை யாருக்கோ இல்ல. அல்லேலூயா. நான் சொல்றேன், எளிய ஜனங்கள் அருமையா விசுவாசிக்கிறாங்க. அல்லேலூயா. இவங்களுக்கெல்லாம் விளங்குமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க அருமையா விசுவாசித்து அவங்க இதை அழகா அப்படியே பெற்றுக்கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. ஆமா, உங்களுக்கு விரோதமா யாராலையும் நிற்கவே முடியாது. உனக்கு ஒப்பானவன் யார்? ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? அல்லேலூயா. கர்த்தர் அப்படி நம்முடைய துதிகளின் மத்தியில வாசம் பண்ணுகிற அப்படின்னால நான் சொல்றேன், துதி டைம் ஒருபோதும் முடியாது. அல்லேலூயா. ஆமா, துதிகள் ஓயாது. என்ன வந்தாலும், ஆமா, புயல் அடித்தாலும், ஆமா, அலை அடித்தாலும் என் துதிகள் ஓயாது. அல்லேலூயா. இந்த துதியை விடாதீங்க. நான் சொல்றேன்,